என் அன்பு மக்களுக்கு டிடியின் வணக்கங்கள். எல்லாரும் சூப்பர் ஹாப்பியாக நலமுடன் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மிளகாய் செடியில் மொட்டுக்கள் உதிர்வு, பூக்கள் காஞ்சி போய் கீழே விழுறது, இந்த பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க. ஆனால் ஏன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு இதற்கான விடை தெரிஞ்சிருங்க. இந்த பிரச்சனை உங்களுக்கு வரலாம், எனக்கு வரலாம். எனக்கு வர்றதுக்கான காரணம் வேறையாக இருக்கலாம், உங்களுக்கு வருவதற்கான காரணம் வேறையாக இருக்கலாங்க. அதனால் என்னென்ன காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதை எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக மண்ணில் வளம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வரும். அதனால் மிளகாய் செடிக்கு எடுத்திருக்க மண் கலவை வளமானதாக கொடுத்துருக்கோமா அப்படின்னு சரி பார்த்துக்கோங்க. மிளகாய் செடியில் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்த உடனேவே நைட்ரஜன் சத்துக்கள் கொடுக்கறத கம்மி பண்ணிவிட்டு ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிற உரங்களை 10 நாளைக்கு ஒரு முறை கொடுக்க ஆரம்பிச்சிடணுங்க. உதாரணத்துக்கு பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்கிற நல்லா புளிச்ச மோரை பல மடங்கு தண்ணீரில் டைல்யூட் பண்ணி செடிகளுக்கு கொடுங்க. மொட்டுக்கள் பூக்கள் உதிராமல் காய் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. சத்து பற்றாக்குறையால் இல்லை அப்படின்னா ஒருவேளை இப்போ நம்ம பார்க்க போகிற காரணத்தினால உங்களுடைய மிளகாய் மொட்டுக்களும் பூக்களும் உதிர வாய்ப்பு இருக்குது. நம்ம தோட்டத்தில் இருக்க பல செடிகளுக்கு தினமும் தண்ணீர் தேவைப்படலாம். ஆனால் மிளகாய் செடி பொறுத்த வரைக்கும் அடிக்கடி தண்ணீர் ஊற்றக்கூடாது. மேலே இருக்கிற மண்ணை பார்த்திங்கன்னா காஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் விரல்களை ஆழமாக மண்கலவைக்குள்ளே விட்டு பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்குது அப்படின்னு. என்னோட மண்கலவை ட்ரையாக இருந்தாலும் என்னோட செடியோட இலைகள் பாருங்கள் நல்லாவே இருக்குது. அப்படின்னா இப்போதைக்கு இந்த செடிக்கு தண்ணீர் தேவைப்படலை அப்படின்னு தான் அர்த்தம். இந்த மாதிரி மிளகாய் செடிக்கு தண்ணீர் தேவை இருக்கா அப்படின்னு பார்க்காம தேவைக்கு அதிகமாக தண்ணீர் கொடுக்கும்போது தான் மொட்டுக்களும் பூக்களும் உதிரும். அதனால தான் மண்கலவையில் எல்லா வளமும் இருந்தாலும் ஓவர் வாட்டரிங் பண்ணும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. ஓவர் வாட்டரிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால தினமும் கொஞ்சோண்டு தண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவும் தவறு தாங்க. மிளகாய் செடிக்கு பார்த்தீங்கன்னா தினமும் தண்ணி கொடுக்கக்கூடாது. ஆனால் கொடுத்தா ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வழியாக தண்ணீர் வழிகிற மாதிரி கொடுக்கணும். ஓவர் வாட்டரிங் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இலைகள் ரொம்பவும் துவண்டு போகிற மாதிரி விட்டுட்டும் தண்ணி ஊற்றக்கூடாது. அதுவும் செடிக்கு ஸ்ட்ரெஸ் தாங்க. அதனாலையும் மொட்டுக்களும் பூக்களும் உதிர வாய்ப்பு இருக்குது. உரம் தண்ணீர் இது ரெண்டும் காரணம் இல்லை அப்படின்னா அப்போ கடுமையான வெயில் அல்லது கடுமையான குளிர் இது ரெண்டும் ஒரு பெரிய காரணமாக இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா கடுமையான வெயில் காலங்களில் காலை மாலை வெயில் மட்டும் பட்டா போதும். மதிய நேரத்தில் ஷேட் கொடுத்துருங்க. பனிக்காலங்களில் கடும் குளிர் இருக்கும்போது அப்போவும் இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் மிளகாய் செடியில் மொட்டுக்களும் பூக்களும் உதிரும்போது உங்களுக்கு அதிகப்படியான வெயில்னால நடக்குதா இல்லை அதிகப்படியான குளிர் இருக்கிறதுனால இப்படி நடக்குதா, தொடர்ந்து அதிகப்படியான காற்று வீசிட்டே இருக்கா அப்படின்னு பார்த்தாலே நம்ம செடிக்கு ஏன் இது நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். உரம் தண்ணீர் காரணமாக இருந்தால் இந்த வீடியோவில் சொன்னது போல் சரி செஞ்சுக்கோங்க. ஒருவேளை இந்த மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ் காரணமாக இருந்தது அப்படின்னா மிளகாய் செடியில் மொட்டுக்கள் பூக்கள் உதிர்வுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் வெப்பம் குளிரோட கடுமை குறையும் போது இந்த பிரச்சனை தானாக சரியாயிடுங்க. உங்கள் மிளகாய் செடியில் மொட்டுக்கள் பூக்கள் உதிர்வு ஏன் நடக்குது அப்படின்றத இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க. பாலினேஷன் ஒரு காரணமாக இருக்கலாம். நம்ம சேனலில் அந்த வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அதிகமான வெப்பமோ குளிரோ இருக்கும்போது நம்ம செடிக்கு தேவையான சத்துக்களையும் தண்ணீரையும் சரியாக கொடுத்தாலும் மொட்டுக்கள் பூக்கள் உதிர்வு தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னோட மிளகாய் செடியில் மொட்டுக்கள் உதிர்வதற்கு கடுமையான வானிலை தான் காரணம். அதனால் என்ன செஞ்சாலும் செடிக்கு தேவையான சரியான டெம்பரேச்சர் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காத்திருந்தோன்னா சரியான சூழ்நிலை வரும்போது மிளகாய் செடியில் நிறைய அறுவடையை அள்ளலாம். இந்த மாதிரி என்னுடைய அனுபவங்களையும் கார்டனிங் ஐடியாஸ் இதெல்லாம் தொடர்ந்து டிடிஸ் ஆர்கானிக் வீடு தோட்டம் சேனல் மூலமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சின்ன ஹெல்ப், சோஷியல் மீடியா வாட்ஸ்அப்பில் நம்ம சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். உபயோகமான கார்டனிங் பதிவுகளை தொடர்ந்து பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.